உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. நிறைய பேர் யோசிப்பீங்க, டாப் லெவல் காலேஜஸ் நான் படிக்கணும், ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காலேஜஸா போய் வெப்சைட்டை சர்ச் பண்றதை விட உங்களுக்காக 10 காலேஜஸ், அதாவது டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் உங்களுக்காக வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன், முழுமையாக பாருங்க. அதாவது ஒவ்வொரு காலேஜஸுக்கும் அட்மிஷன் மோட் என்ன, எவ்வளவு டியூஷன் ஃபீஸ், எவ்வளவு ஹாஸ்டல் ஃபீஸ், மிக முக்கியமாக ஸ்காலர்ஷிப் வந்து பாக்குறோம். நிறைய காலேஜஸ்ல ஸ்காலர்ஷிப் வந்து 100% ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. டாப் லெவல் காலேஜ்னு சொல்லும்போது எப்படி டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதாவது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரை ஒரு காலேஜினுடைய பேரே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு எவ்வாறு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிதான். அதாவது வந்து படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகும்போது கூட அதிகமான சம்பளத்துல அவங்க வேலைக்கு போகணும். சோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த டாப் ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உள்ள வருது. நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படின்னா ஐஐடி சென்னை. சென்னையில இருக்கக்கூடிய இந்த ஐஐடி அப்படிங்கிறது எப்படி அட்மிஷன் மோட் அப்படின்னு சொன்னா, ஜேஇ எக்ஸாம் மூலமாகவும் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் மூலமா தான் இந்த அட்மிஷன் வந்து இங்க நடக்குது. டியூஷன் ஃபீஸை பொறுத்தவரை 18,000 வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் 28,000 வாங்குறாங்க. ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தளவுல எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி ஹேண்டிகேப் இவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாவே டியூஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓபிசி ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவுல ஃபேமிலி இன்கம் அவங்களுக்கு 1 lakhக்கு கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா டியூஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு கோட் பண்றாங்க. ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 lakhல இருந்து 5 lakhs வரைக்கும் அவங்களோட ஃபேமிலி இன்கம் இருந்தது அப்படின்னா சொன்னா 40,000 rupees மட்டும் பே பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் இயர் சொல்ல போனா என்ஐடி, திருச்சியில இருக்கக்கூடிய என்ஐடி, அது ஜேஇல அதாவது 90%க்கு அதிகமா மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீங்க இதுல பிளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம டியூஷன் ஃபீஸ் என்னன்னா 1,03,000 rupees, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 46,000 rupees கோட் பண்ணிருக்காங்க. ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தளவுல எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து நோ டியூஷன் ஃபீஸ். அது மட்டும் இல்லாம ஓபிசி ஸ்டூடெண்ட்டுக்கு இயர்லி இன்கம் 1 lakhல இருந்து 1 lakhக்கு கம்மியா இருந்தது அப்படின்னாச்சுன்னா டியூஷன் ஃபீஸே கிடையாது. ஜெனரல் ஸ்டூடெண்ட் மற்றும் ஓபிசி ஸ்டூடெண்ட்டுக்கு 5 lakhsக்கு கீழே இருந்தது அப்படின்னாச்சுன்னா, அதாவது அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் 5 lakhs கீழே இருந்தது அப்படின்னு சொன்னாச்சுன்னா 36,000 rupees மட்டும் பே பண்ணா போதும். மூன்றாவது சொல்லக்கூடியது பிஐடி வெள்ளூர். அது வெள்ளூர்ல மட்டும் இல்லாம சென்னையிலும் இருக்குது. பிஐடிக்குன்னு சொல்லி செப்பரேட்டாவே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வந்து நீங்க எழுதி அதுல நீங்க ஹை ஸ்கோர் பண்ணியிருந்தாச்சுன்னா பிஐடில உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாது நியர்லி 2 lakhs rupees வந்து டியூஷன் ஃபீஸ் கோட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 50,000 rupees கோட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரை ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு டாப்பர்ஸ், அது மட்டும் இல்லாம பிஹெச்ல ரேங்க் ஹோல்டர்ஸ், அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள டாப் ரேங்க் ஹோல்டர்ஸுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதாவது டாப்பர்னு சொல்லும்போது ஸ்டேட் போர்டுல படிச்சவங்க அதுல உள்ள டாப்பர்ஸ், சென்ட்ரல் போர்டுல படிச்சவங்க அதுல உள்ள டாப்பர்ஸ் இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாது 11ல இருந்து 50 வரைக்கும், அதாவது பிஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 1ல இருந்து 50 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு 25% மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும். அது மட்டும் இல்லாம 51ல இருந்து 100 வரைக்கும் 50% ஃபீஸும், 101ல இருந்து 500 வரைக்கும் டாப்பர்ல 75% ஃபீஸ் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நான்காவது பார்க்க போது ட்ரிபிள் ஐடி, அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஐடி. ஸோ ஜேஇ எக்ஸாம் மூலமாக தான் இந்த அட்மிஷன் நடக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் 30,000, டியூஷன் ஃபீஸ் 76,000. இங்கேயும் ஸ்காலர்ஷிப்பை பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி ஹேண்டிகேப் இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி. இதுல அட்மிஷன் மோட்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, +2 மார்க்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல 200க்கு 185க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா இங்க அட்மிஷன் கிடைக்கும். அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா நீங்க டைரக்டா அட்மிஷன் வாங்கிக்கலாம். டியூஷன் ஃபீஸ் பொறுத்தளவுல அண்ணா யூனிவர்சிட்டியில ரொம்பவே கம்மி, 39,000 rupees தான் கோட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 32,000. ஸ்காலர்ஷிப் பொறுத்தளவுல எஸ்சி, எஸ்டி, பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட், அதாவது உங்களுடைய ஃபேமிலியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு செப்பரேட்டா ஸ்காலர்ஷிப் இருக்குது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்டு வருமானம் உங்களுடைய ஃபேமிலிக்கு 1 லட்சத்துக்கு கீழே இருந்தா செப்பரேட்டா ஸ்காலர்ஷிப் இருக்குது, 2 லட்சத்துக்கு கீழே இருந்தா செப்பரேட்டா ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதுக்கு தகுந்தாப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆறாவது சொல்லும் போது அமிர்தா, அதாவது கோயம்புத்தூர் மற்றும் நிறைய சிட்டிகள்ல அமிர்தா இருக்குது. அப்ப சோ அதுல படிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அமிர்தா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல 70% சீட்ஸ் வந்து அந்த அமிர்தா டெஸ்ட் மூலமாகவும், ரிமைனிங் 30% சீட்ஸ் ஜேஇஇ மூலமாகவும் ஃபில் பண்றாங்க.
ஹாஸ்டல் ஃபீஸ் சொல்ல போனா அதாவது 1,15,000 கோட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1 lakhs to 6 lakhs வரைக்கும் டியூஷன் ஃபீஸ், அதாவது பேஸ்ட் ஆன் த கோர்சஸ், நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்க்கு தகுந்தாப்புல 1 lakhல இருந்து 6 lakhsக்குள்ள உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இருக்குது. இப்ப பொறுத்தளவுல ஜேஇஇ மற்றும் அமிர்தா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல ஸ்கோர் இந்த அளவு டாப் லெவல்ல பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 7th பார்க்கும்போது எஸ்எஸ்என் காலேஜ், எஸ்எஸ்என் இது சென்னையில இருக்குது. இது 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ல நீங்க என்ன மார்க் எடுத்துருக்கீங்க, அதாவது 195க்கு மேல இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அதாவது 200க்கு 195க்கு அபோவ். ஸோ இதுல டியூஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொன்னா 1,35,000. இதுல இன்னொரு கேட்டகரியும் டியூஷன் ஃபீஸ் இருக்கு, அதாவது 2,25,000. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இங்க இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்ன தெரியும்? எக்ஸாம்பிள் சொல்ல போனா நீட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வாறு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தது, அதாவது ரெக்கமெண்டேஷன் சீட் மூலமா போய் அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டி அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறேன். அதே போலதான் இங்க எஸ்எஸ்என் காலேஜ்ல இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 90,000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலும் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 lakh rupees. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரை டாப் 10 ஸ்டேட் போர்டு, அது மட்டும் இல்லாம டாப் 10 சென்ட்ரல் போர்டு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு என்ன, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாப் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்க போனா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இது ஒரு பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி சென்னையில இருக்குது. தமிழ்நாடு எஸ்ஆர்எம் JEEE அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இங்க வந்து அட்மிஷன் நடக்குது. டியூஷன் ஃபீஸை பொறுத்தவரை 1,80,000, ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்தவரை 1 lakh வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸ்காலர்ஷிப் பொறுத்தளவுல எஸ்ஆர்எம் ரேங்க் ஹோல்டர்ஸ் 1ல இருந்து 100 வரைக்கும் 100% டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. அதாவது ஒரே கேட்டகரி 100க்குள்ள நீங்க வந்துட்டீங்க அந்த டெஸ்ட்ல அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஸோ டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ. ரேங்க் ஹோல்டர்ஸ் சொல்ல போனோம் அப்படின்னாச்சுன்னா அதாவது 101ல இருந்து 500 வரைக்கும் நீங்க ரேங்க் ஹோல்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீ அப்படின்னு கோட் பண்றாங்க. அடுத்ததாக 9வது பார்க்கும்போது சத்யபாமா டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாவே ஒரு டெஸ்ட் இருக்குது, SAEEE அப்படின்னு சொல்லிட்டு, அது மூலமா நீங்க அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ டியூஷன் ஃபீஸை பொறுத்தளவு 2 lakhs, ஹாஸ்டல் ஃபீஸ் 1 lakh. ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தளவுல இது அவங்களுடைய டெஸ்ட்ல அதிகமா மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும் கொடுக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டாப்பர்ஸ்க்கு வந்து 30%, செகண்ட் டாப்பர்ஸ்க்கு வந்து 20%, தேர்ட் டாப்பருக்கு 10%. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கும்போது சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. ஸோ 70% சீட் வந்து பேஸ்ட் ஆன் த 12th மார்க், 30% சீட் வந்து பேஸ்ட் ஆன் த JEE எக்ஸாம். அதனால ஸோ JEE எக்ஸாம் எழுதினவங்களும் இங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ டியூஷன் ஃபீஸை பொறுத்தவரை 92,000 கோட் பண்றாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் 25,000. ஸோ +2 மார்க் வச்சோ JEE மார்க் வச்சோ இங்க ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நீங்க உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம்ல டாப் 10% நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் 10 காலேஜஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அது தந்தாப்புல உங்களுக்கு நான் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு தயாராக இருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.